இந்திய சுதந்திர போராட்டம், சிறிய வரலாற்று பயணம், மௌன மொழி நாடகம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா செல்வ செழிப்பும் வளமும் நிறைந்த நாடாக இருந்தது. மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற வாசனை பொருட்களும் பருத்தி மற்றும் பட்டு துணிகளும் உலகம் முழுவதும் புகழ்பெற்றிருந்தன. இந்திய வளங்களையும் மிகப்பெரிய வணிக சந்தையையும் பார்த்த அயல்நாட்டார் முதலில் வணிகம் செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி மூலம் வணிகம் செய்து நாளடைவில் இந்தியாவின் அரசியலிலும் தலையிட்டு பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். முதலில் சென்ட்ரல் ஏசியா ரூல், மத்திய ஆசிய ஆட்சி நடைபெற்றது. அடுத்து இஸ்லாமிக் ரூல், இஸ்லாமியர்கள் ஆட்சியை கைப்பற்றி நடத்தினார்கள். அடுத்து முகல் ரூல், முகலாயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்தார்கள். அடுத்து பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேயர்களின் ஆட்சியையும் அடக்குமுறையையும் எதிர்த்து நம் இந்தியர்கள் சுதந்திரத்திற்காக போராடத் தொடங்கினார்கள். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், சரோஜினி நாயுடு, ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் பல தலைவர்கள் மக்களை ஒன்றிணைத்து போராடினார்கள். காந்தியடிகள் அகிம்சை, சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் போன்ற வழிகளில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்தார். ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்து நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இறுதியாக பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இன்று நம் சுதந்திரமாக வாழ்வதற்கு காரணம் நம் முன்னோர்களின் தியாகமும் போராட்டமும் தான். அவர்களின் தியாகத்தை என்றும் நினைவில் வைத்து நம் நாட்டை பெருமைப்படுத்துவோம். வந்தே மாதரம்.